அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா தலைமைக் கழகத்தில் பொறுப்பேற்ற பின்னர் ஆற்றிய உரை அவரது தலைமை பண்பையும் செயல்திறனையும் கழகத்தை சிறப்பாக கட்டிக்காக்கும் ஆற்றலையும் வெளிப்படுத்துவதாக கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் தமிழக மக்கள் நலனுக்கான பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்திட கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா உடனடியாக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். என் பையனுக்கு லேப்டாப்பு பிள்ளைக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அம்மா நல்லா எல்லாமே செஞ்சாங்க. மகளிருக்காக எல்லாமே செஞ்சாங்க, பெண்களுக்காக. இனிமேல் அம்மா விற்று சென்ற இடத்த சின்னம்மா வந்து நிரப்புவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கூடிய விரைவில் அவங்களும் பதவியேற்று நல்ல முறையாக செய்யணுங்க. நான் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி. எங்களோட படிப்புக்கும் முன்னேற்றத்திற்கும் அம்மா நிறைய நல்ல நன்மைகளை செஞ்சுருக்காங்க. இப்போ அம்மா இல்லாதது ரொம்ப வருத்தத்தை அளிக்குது எங்களுக்கு. அம்மா இல்லாத இடத்துல சின்னம்மா வந்து எங்களுக்கு நல்ல முதல்வராக பதவி ஏற்று நல்ல திட்டங்களை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அம்மா மறைவுக்கு பின் சின்னம்மா பொதுச் செயலாளர் ஆனது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உள்ளது. அதேபோல் சின்னம்மா முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பது எங்களுடைய மிகுந்த ஆசை. ஆக வேண்டும், ஆகுவார். அதேபோல் அம்மா விட்டு சென்ற பணிகள் அனைத்தையும் சின்னம்மா நிறைவேற்றுவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. முழு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். விதவைகளுக்கு எல்லாத்துக்குமே நல்ல சலுகைகள் செஞ்சாங்க. அதுக்கு எங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த அம்மா மாதிரியே வர்ற சின்னம்மாவும் செஞ்சு எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வழி தெரியாமல் அலைகிற தமிழக மக்களை வழிநடத்த அந்த இடத்தில் சின்னம்மா அவர்கள் வந்து இந்த கழகத்தையும் காத்து தமிழக ஆட்சி பொறுப்பையும் எடுத்து தமிழ்நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த வகையில் சின்னம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக விரைவில் பொறுப்பேற்று தமிழகத்தை வழிநடத்த வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள்.